வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 11/4/2026 58 கூட்டல் 3% அகவிலைப்படி உயர்வு, நிலுவை 3 மாத DA அரசு ஊழியர்களுக்கு 2 குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவிலைப்படி DA உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. மார்ச் 25ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய DA உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது அனைவருடைய கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டம் மீது திரும்பி இருக்கிறது. இதற்கு முன்னதாக அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஹோலி பண்டிகையை ஒட்டி வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நடக்கவில்லை. இதனால் தற்போது ஏப்ரல் மாதம் 3வது வாரம் அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அகவிலைப்படி கணக்கீடு என்பது AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. இந்த AICPIW தரவு 2025 ஜனவரி முதல் டிசம்பர் வரை 12 மாத சராசரி மதிப்பு அடிப்படையில் DA நிர்ணயம் செய்யப்படும். தற்போது இந்த 12 மாத சராசரி AICPIW மதிப்பு 145.5 உள்ளது. DA சதவீதம் AICPIW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. இது 145.54 இன்ட்டு பெருக்கல் 2.88 ஈக்குவல் டு 419.15. 419.15 மைனஸ் 261.42 ஈக்குவல் டு 157.73 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100 ஈக்குவல் டு 60.33%. இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி 60.33% வந்துள்ளது. இது 60%ஆகவே ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இந்த நிலையில் தற்போது 58% உள்ள அகவிலைப்படி குறைந்தபட்சம் இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் 2% அல்லது அதிகபட்சம் 3% உயர்ந்து 60% அல்லது 61% வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய DAவுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். இந்த நிலையில் 5 மாநிலத்திற்கான சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியானதன் காரணமாகவே அகவிலைப்படி அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது அனைவருடைய கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியுள்ளது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் மாதம் 3வது வாரம் வெளிவந்தாலும் DA உயர்வு 2026 ஜனவரி 1 முதலே அமலுக்கு வரும் என்று கணக்கீடு செய்யப்படும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கான DA அரியர் தொகை ஒரே தவணையில் 2026 ஏப்ரல் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களுடைய வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் 2025 டிசம்பரில் முடிவடைந்தது. இதற்கு பின்பு வரக்கூடிய முதல் DA உயர்வாக இது இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதிய குழு சார்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த DA உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DA உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவிலேயே வெளிவரும் சூழல் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. எனவே அடுத்த அமைச்சரவை கூட்டத்தின் மீது இந்த முக்கிய முடிவு தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.